Hello friends, welcome back to our channel Mrs.malasundar. இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் குழம்பு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா அரைக்கிறது, ஃபிஷ் குழம்பு வைக்கிறது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 25 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஜீரகம் 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு 3 தக்காளியை மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன். மீதம் இருக்கக்கூடிய தக்காளியை வந்து தாளிக்கிறப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். தக்காளி பாருங்கள் நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். மசாலாஸோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலா கண்டென்ட் எல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சுருக்கேன். கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. ஒரு 6 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயுமே பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தது. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணியாச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். நம்ம ஆல்ரெடி சாத்தே பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் எல்லாமே நல்லா சாத்தே பண்ணி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பவும் இதை குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். மீன் குழம்போடு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிச்ச காம்பினேஷன் பார்த்திங்கன்னா களி தான். களி பண்ணுறதுக்காக குக்கரில் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கேன். ரைஸுமே பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே குழம்புமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதில் மீன் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். மீன்லாம் சேர்த்த பிறகு கிரேவியில் மீன் முங்குற மாதிரி நல்லா உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க ஜென்டிலாக. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு இதை வந்து பாயில் பண்ண விட்டுடுறேன்.
களி பண்ணுறதுக்கு எப்போவுமே பச்சரிசி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சாப்பாடு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதி வந்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு ராகி மாவு வேணுமோ அந்த அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் அதை வேக விட்டிங்கன்னா அதிலிருந்து நல்ல அந்த மாவோட வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வந்து மாவு நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். மாவு வெந்த பிறகு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு ஒன்றோட ஒன்று வந்து அப்படியே கட்டி கட்டியாக சேர்ந்துடும். ஃபிஷ் குழம்புமே பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அரைச்சி வச்ச மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஃபிஷ் குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ராகி பால் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈஸியான ராகி பால்மே ரெடி ஆயிடுச்சு. ராகி பால் வந்து 2 மெத்தடில் வந்து செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு நாள் இன்னொரு மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்சி வச்ச ஃபிஷ் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அட்லாஸ்ட் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேரும் தேருக்கு போயிருந்தோம். எப்போ வெளியில் போனாலுமே பாப்பா வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் விழிச்சிருப்பாளே, ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவா. அது மார்னிங் போனாலும் ஆஃப்டர்நூன் போனாலும் ஈவினிங் போனாலும் எந்த டைம் வெளியில் போனாலுமே வண்டியில் போனாலே தூங்க ஆரம்பிச்சிருவா. உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க வண்டியில் போகிறப்ப அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷோ பீசஸ்லாம் வந்து இருந்தது. இந்த டைமில் நிறைய ஸ்கை ப்ளூ கலர் தீமில் தான் பார்த்தீங்கன்னா ஷோ பீசஸ் அவைலபிளாக இருந்தது நிறைய ஷாப்பில். நாங்கள் எப்பவுமே தேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே இந்த 3 டேஸ்லேயே வந்து போயிட்டு வந்துடுவோம். இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே ஒரு வழியாயிட்டோம். செம்ம ரஷ்ஷு. நாங்கள் தேர் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது நாங்கள் வந்தோன்னே சொல்ல முடியாது. கூட்டத்தில் இருக்கவங்க தள்ளிட்டு வந்து எங்களை வெளியில் விட்டாங்க. அதுதான் வந்து நடந்தது. உண்மையாகவே நாங்கள் நடந்தே வரல, எல்லாரும் சேர்ந்து தள்ளிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே ஆக்சுவலி எங்களுக்கு மட்டும் இது நடந்திருக்காது, எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது கோவிலில். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறதுக்கு ஒரு உண்மையான ஃப்ளவர்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. பலூன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒவ்வொரு திருவிழாவிலையும் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாதிரியான மாடுலேஷனில் வந்து பலூன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. அந்த லைட் பலூன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. தேர் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி இருட்டி இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக வந்து தெரியல. பாப்பா பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொன்னால், ஸோ பாப்பாவை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் அவள் கூட வந்து போயிருந்தேன். இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா பெர் ஹெட் 50 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. போகும்போது வந்து நல்லா தான் போனேன். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கிட்டினஸ் ஆயிடுச்சு. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறுத்திடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க ஆக்சுவலி எத்தனை ரவுண்டு சுற்றுவாங்கன்னே தெரியல, ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி கொடுத்த காசுக்கு அது வந்து வர்த்துன்னு தான் சொல்லணும். பட் நான் வந்து பாதிலேயே நிப்பாட்ட சொல்லிவிட்டு இறங்கியாச்சு தலை சுற்றுறதுனால. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.